கைக்குள் வைத்துக் கொண்டு பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பல மன்னர்களை பார்க்க வேண்டும், அவங்க எப்படி அரசாங்கம் செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் நினைத்து ஓடோடு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கோ தண்ணீர் அவதியமாக இருக்கிறது. என்ன செய்வது? ஆமா, அதை பார்த்தாயா, ஏதோ ஒரு பெண்மணி தண்ணீர் கூட கையிலிருந்து செல்கிறாள். அவளை சந்தித்தால் நிச்சயமாக நம்முடைய தாகம் தெரிந்துவிடும். பின் தொடர்ந்து செல்கிறேன். எனக்கு தாகம் பிடிக்கவில்லையே, என்ன செய்வது? அம்மா, தாகம் அதிகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடுங்க. ஆமா, என்னுடைய தாகத்தை கேட்டு விட்டீர்கள். உங்களுக்கு என்னென்று சொல்வென்று ஒன்றுமே புரியவில்லைங்க. நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? எதற்காக இப்படி காணகத்தை வந்திருக்கீங்க? என்னுடைய நாடு மருத நாடு. என்னுடைய தாயின் பெயர் சத்யாவதி, என்னுடைய பெயர் செல்வன். நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? என்னுடைய தாயோ இந்த நாட்டு மனுமணி சொட்டுக்குள் என்று உரைத்தார். அதற்கான என்ன உரைத்தி? நான் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பல மன்னர்களை பார்க்க வேண்டும், அவர் எப்படி அரசாங்கம் செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதன் பிறகு வந்து நான் முடிசூட்டுக்குள் என்று உரைத்து விட்டு வந்தேன். ஆனால் வந்த வழியிலே எனக்கு தாகம் அதிகமாகி விட்டது. தாகத்தை தீர்த்து விட்டீர்கள். உங்களுக்கு எப்படித்தான் என்று சொல்வது ஒன்றுமே புரியலங்க. இத பாருங்க, என்னுடைய தாகத்தை தீர்த்து விட்டேன், நான் சென்று வருவேன். அந்த பாவியை பார்த்தா நான் என்னோட சந்தேகப்படுவேன். நில்லம்மா. ஆமா, நீ யாரு? எந்த நாடு? உன் பேர் என்ன? ஐயா, என்னுடைய கதை ஒரு சோக கதையா. நான் இதே நாட்டை சேர்ந்தவள். இப்படி எதற்காக இதை குலைக்கிற வந்து தெரியுமா? எதற்காக? என்னுடைய அரண்மனை இருப்பதோ 100 குடம் தண்ணி பிடிக்கூடிய தொட்டி. அந்த தொட்டியை நான் ஒரே ஆளை நிரப்ப வேணும்னு என்னுடைய சுத்தி கட்டளையிட்டாங்க. இப்போது 2 குடம் மீதி இருந்து அதை எடுத்து செல்லும் போதுதான் உன்னை பார்த்தேன். சரி சரியா, நேரம் ஆச்சு, நான் வரேன். அப்படி என்றால் உனக்கு உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. இந்த பாய்மர தனிமரமா நிற்கின்றேன். எனக்கு உற்றார் உறவினர் யாருமே கிடையாது, உடன் பிறந்தவர்களும் கிடையாது. ஐயா, இத பாரம்மா, என்னுடைய தாகத்தை தீர்த்து விட்டார்.
விட்டாய். அதனால் யாரும் மற்ற அண்ணன் உழைக்காதே. இனிமேல் உனக்கு உடன் பிறந்த அண்ணனாக நான் இருக்கிறேன். என்னோட தங்கை உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. ஆமா ஐயா, நீங்க சொல்லும்போது என்னுடைய மனது எப்படி இருக்கிறது? இந்த பாவி அண்ணன் இருந்திருந்தா இப்படி வீதியாக எழுது கொண்டிருப்பேனா? சரிங்க, எப்பாவுடைய நாவினால் என்னை தங்கையாக ஏற்றிக்கொண்டாயோ உன்னிடத்தில் ஒன்று கேட்கலாமா? என்னமே கேட்க போறீங்க? அண்ணா, எனக்கு எந்த நேரத்தில் எந்த ஒரு ஆபத்து நேர்ந்தாலும் தங்கா உன்னை கைவிட மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுங்கள் அண்ணா. இவ்வளவுதானே தங்கா? உனக்கு எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வந்தாலும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை காப்பாற்ற திரும்பேன். தவறு பண்ண ஏன் நடிக்கிறீங்க? அவனுக்கு எத்தனை கள்ளக்காடு அம்மா என் அண்ணனை நினைச்சுதான் அவர்கிட்ட பேசுறேன். கட்டி முட்டு முத்தம் முட்டுக்கிறேன் அண்ணனா பாட்டி கொண்டு அரண்மனை வளரவே போச்சு. வளர்ப்பே போச்சு. அது அண்ணனா ஆரி போய் போறாங்க கேட்டாலே எத்தனை கள்ளக்காது அரண்மனை வரவே என் குடும்பம் குடிச்சவர ஆகி போச்சு. எத்தனை நாள் கட்டி பிடிச்சி கை நீட்டி விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? என்ன பார்த்து கேட்டியாடி? அம்மா யாரு? கற்பு காசு கண்ணிக்கு நான் என்ன பார்த்து கேட்டியே உனக்கும் அந்த அமைச்சருக்கு எத்தனை நாள் கள்ள காதல்? தங்கத்தை மாறி ஐயோ ஏண்டிய பாடிங்க. ஏய்
எனக்காக தகுமா? யார் யா? சத்தியமா சொல்லுமா என்னுடைய உடல் பிறந்த அண்ணனா நினைச்சுமா பேசுனேன். மாட்டிக்கின உடனே அண்ணன்ற பேர் முதல்ல அவன் யாரு வராங்க? ஆடா, இதோ பாரு, ஏய், வராங்க. யாரா நீ? யாரா நீ? ஏய், யாரா போறா? யாரா நீ? யாரா நீ? யாரா போறா? யாரா நீ? வாய முடியல ஏய், சொல்ல வாயை முடியும். போடுறா அண்ணன். யாரா நீ? யாரா நீ? ஏய், வாடிங்க. எழுத்து பேசவே கூடாது. பப்பாளி அப்பா வேலை. நீ எழுத்து பேசவே கூடாது. ஏங்க, உங்க அப்பால நான் நேரத்துல எனக்கு அண்ணன் இவன்தாண்டி. ஓ, தங்கச்சி. அண்ணா, அண்ணா, அண்ணா. இந்த மழை போச்சு. மழை வந்தா. அட யாரா பாவி. நீ? எந்த நாடு? இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து. மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து. இது உடலுக்குள்ளே இருக்கும் வரை உலகத்துக்கே கூத்து. தெரிஞ்சு நடந்து கடா பார்த்து. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. வாய கட்டி வயிற்று கட்டி வைக்காதடா சேர்த்து. காலம் உண்மை கயிறு போட்டா போயிடுவே செத்து. வாழைக்கட்டி வெளுத்தை கட்டி வைக்காதப்பா சேர்த்தி. காலன் உன்னை கவுரு போட்ட போயிடுவே செத்தி. வாய கட்டி வயிற்று கட்டி வைக்காதடா சேர்த்து. காலம் உண்மை கயிறு போட்டா போயிடுவே செத்து. செத்து போன நம்மை வைக்க பச்சை ஓலை கேட்டு. செத்து போன நம்மை வைத்த பச்சை ஓலை கீட்டி. செத்து போன நம்மை வைக்க பச்சை ஓலை கேட்டு. அங்கே ஆளுக்கு ஒரு மாலை போட்டு ஆடிடுவார் கூத்து. ஆடிடுவார் கூத்து. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. படையனும் பல்லக்கிலே 4 பேரும் தூக்கி. போகிற வழியில் எல்லாம் ஆளு காடு மாத்து. படையனும் பல்லக்கிலே 4 பேரும் தூக்கி. போகிற வழியில் எல்லாம் ஆளு காடு மாத்து. கல்லறையின் முனையிலே அரிச்சந்திர பாட்டு. கல்லறையின் முனையினிலே அரிச்சந்திரன் பாட்டு. கல்லறையின் முனையிலே அரிச்சந்திரன் பாட்டு. அந்த பாட்டை சொன்ன நண்பனுக்கு நீ காசுதனை போட்டு. நீ காசுதனை போட்டு. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. ஏய், அது மட்டும் இல்லடா படுபாவி. புதைக்க போற பள்ளத்திலே 3 முறை காட்டு. உற்றாரும் உறவினரும் வாய்க்கரிசி போட்டு. புதைக்க போற பள்ளத்திலே 3 முறை காட்டி. உற்றாரும் உறவினரும் வாழ்த்தரிசி போட்டி. புதைக்க போற பள்ளத்திலே 3 முறை காட்டு. உற்றாரும் உறவினரும் வாய்க்கரிசி போட்டு. பள்ளத்தில வைத்து தலையை கிழக்கு பக்கம் மாத்து. பள்ளத்தில வைத்து தலையை கிழக்கு பக்கம் மாற்றி. பள்ளத்தில வைத்து தலையை கிழக்கு பக்கம் மாத்து. அங்கே ஆளுக்கு பிடி மண்ணை போட்டு உன்னை மூடிடுவார் சேர்த்து. உன்னை மூடிடுவார் சேர்த்து. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. அட பாவி. இவனை உடற்படுத்த தங்கையாகத்தான் ஏற்றுக்கொண்டேனே தவிர நானும் என்னுடைய தங்கையும் தான் இல்ல, இது தவறு. மாதிரிதாங்கிறானு என்ன ரைட் பேரு. மாட்டிக்கின உடனே தங்கச்சா. நான் சொல்றேன் தாச, அப்படியே பேசிக்கினாங்க. மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் பத்தியா. யாதியா? இந்த கதை வச்சாதான் மாடு மாதிரி அடிப்பான். முட்டத்து செல்லி வச்சு போற மூளை போய் பத்துக்குவான். என்னன்னு எனக்கு தெரியாது அந்த கதைன்னுவான். ஒரு கம்பெனி ஓனர். ஏய்,
உனக்கும் அவனுக்கும் எத்தனை நாள் கள்ளக்காதல் கள்ளக்காதல் சொல்லு எத்தனை நாள் எத்தனை நாள் உன்னை மன்றாடி கேட்க சத்தியமாக ஒரு வார்த்தை எங்களை சொல்ல வேணாம் சித்தி. அப்படி தவறு செய்தது கிடையாது. என்ன கேட்ட நீ தகுமா? யார் இவரு? நாட்டு அமைச்சர். என் தங்கச்சி மாதிரி அப்பா காசு யாத்திரைக்கு எப்ப போனாரோ நான் அண்ணனா தான் நினைக்கிறேன் இவரை பார்த்து. நான் தங்கச்சியா தான் நினைச்சுக்கிட்டு நான் அண்ணனா தான் நினைக்கிறேன் தெரியுமா? நீங்கள் இருவரும் கூறுவதை இந்த நாட்டு மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். சொல்லுங்க என்ன சொல்லுங்க யாருன்னா மாத்தி சொல்றாங்களா கேள் என்ன சொல்ல சொல்லு. யாரு? மக்கள் கேளுன்ற யார் நாட்டு மக்களா? இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராணி. இந்த நாட்டு மக்கள் அடிய சக்காத்து பெற்ற போனேன். இனி உன்னை விடவே கூடாது. எந்த நாடு? எந்த நாடு? என்னுடைய நாடு மருத நாடு. உன்னுடைய பையன் செல்வம். இவர் தான் தேடி வந்த செல்வமா? யார தேடிக்கணும் அந்த பையனையா? ஆமா. அட புடுபாவி. நாடு நாடாக செல்ல வேண்டும். பல மன்னர்களை பார்க்க வேண்டும். அவள் எப்படி ஆட்சி செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதன் பிறகு என்னுடைய நாட்டை முடிவு சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நகரம் வந்து கொண்டிருந்தேன். மன்னர்கள் எவ்வாறு அரசாட்சி செய்கின்றார்கள் என்பதை பார்க்கத்தானே வந்தாய். வந்தவன் எங்க வந்திருக்க வேண்டும்? அரண்மனை வந்திருக்க வேண்டும். என் நாட்டு மன்னரை சந்தித்திருக்க வேண்டும். அதை விடுத்து இந்த ஆற்றங்கரையில் இந்த பெண்ணோடு இல்லைங்க இருங்க நீங்க சொல்லிருப்பா. ஓ, நாட்டக்காரிக்கு வர நீ அங்க வந்துரு நம்ம 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பான். எப்படா போடா 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 ஏய், ஏய், போடா, போடா, போடா. மகாராணியாவே ஐயா, தங்கச்சி அண்ணா, எப்பொழுது இவனுக்கு அந்த கல்யாண ஆசை வந்து விட்டதோ அண்ணா, இவனுக்கு திருமணம் முடிக்க விட்டோம். ஆமாண்ணா. இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இவையா போய் வெளியே மேய போறா? எங்க போக மாட்டான். கால் கட்டு ஒண்ணு போட்டுட்டா அவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? நமக்கு அடங்கியவனாக இருக்க வேண்டும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? புயல் சாசனம் என்ன சொல்கின்றது? திருமணம் அவனுக்கு பாதி பாதி. இவளுக்கு பாதி. அப்படியா? நமக்கு அடங்கிய மாப்பிள்ளை எங்கன்னா இருக்காங்களா? யார் தம்பி இருக்கிறான்? உன்னுடைய தம்பியா? ஆசை தம்பி, ஆ. ஒப்பட்ட தம்பி, ஆ. ஏன் தம்பி இருக்கிறாங்க? இது நாள் வரையிலும் உன் தம்பியை பார்த்ததே இல்லையே. பெட்டியா நீ பாத்துக்கிறியா? இல்லையே நீ பாக்கல. நீ பா. தான் அது வந்து அழகு வாழ்ந்தவரா இருப்பாரா? என் தம்பி அழகு அழகு வெளிநாடு போயிருக்கிறான் எதற்கு? படிப்பதற்கு. அழகு வாழ்ந்தவனா? 32 லட்சம் 32 லட்சம். என் தம்பி தெரியுமா? பார்ப்பதற்கு கண்கள் 1000 வேண்டும். சரி, நம்ம தோட்டிலே கீரை இருக்குது. அடுத்து ஏன் வாங்க வேண்டும்? உன் தம்பி அழை திருமணம் முடி. சரியா? அப்படியா? தம்பி அழைத்து திருமணம் முடி. மருதநாடு செல்கின்றேன். 10 ஆண்டு காலமாக நமக்கு வரிப்பணம் வரவில்லை. வரிப்பணத்தை பெற்று வருகின்றேன். அதற்குள் திருமணத்தை முடிச்சிடணும். சரிங்க. தம்பியை நைவா பேசி இந்த வனான்ற போறான். என்ன உன் தம்பி 32 லட்சம்? ஐயோ, என் தம்பி எவ்வளவு அழகு தெரியுமா? அப்புறம் பொண்ணு நல்லா இல்லை. என்னப்பா சரிங்களா? ஆகலையே ஒருவேளை உங்க தம்பி இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிங்க. ஏன்? என் தம்பி பண்ண கேவலமா இருக்குதா? அவங்க எங்க பார்த்தாங்க? என்ன, பெட்டிக்கல? ஏன் சித்து, எது சித்து, யாருக்கு சித்து? 32,000 சொல்லி ஆமா, என்ன பார்க்கல. நானே இந்த அழகுனா அனைவரும் மூக்கின் மீது விரவைத்துக் கொள்வார்கள். என் தம்பி பாதி யாரும் கலர் வைக்காதீங்கம்மா. சரியா? வருத்தமா வருத்தமா? ஏய், இவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. இவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. இவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. இல்லம்மா, நான் சொன்னதுக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாமா? ஆ? கல்யாணம் வேணாமா? இந்த காலத்துல அரியாள் போல கல்யாணம் வேணாம் அவனா சொல்லுவானா? அவனுக்கு வச்சுக்கிட்டியா? ஐயோ இல்லம்மா, அவனை சொன்னதுக்கு வச்சுக்கிறியா? இல்லம்மா, என்னோட அண்ணன் தான் நினைச்சம்மா. எனக்கு கல்யாணம் வேண்டாமா? ஏய், நான் காலமாக உன்னோட இருக்கிறேம்மா. யா கூட இருந்து நான் என்ன பண்ண நீ போறேன்? அடிச்சாலும் உதைச்சாலும் நான் உன் கூட இருக்கிறவனே கல்யாணம் வேண்டாமா? டாடி, என் தம்பி இருக்கிற தங்க கப்பி அவனுக்கு திருமணம் செய்திக்கிண்டா காலை முழுக்கும் நம்ம 3 பேர் எல்லாம் ஒண்ணா இருக்கோம் தெரியுமா? என் தம்பி ஆயிடுச்சு இரு